ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஆடியோ டேக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு சில வெப்சைட்டில் ஆடியோஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆடியோஸை வந்துட்டு HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆடியோ இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆடியோ டேகுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? H2ல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆடியோ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம எல்லாமே வந்துட்டு ஆடியோ டேக்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தானே எல்லாமே போட்டோம். ஸோ அதே மாதிரி ஆடியோ ஒன்று க்ரியேட் பண்ணும்போது ஆடியோ டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஆடியோ டேக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு என்னென்ன ஆடியோஸ் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆடியோ டேக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? இந்த ஆடியோ டேகுக்குள்ள சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? அந்த டேக்குள்ள சோர்ஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஆடியோ ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆடியோ ஃபைலை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணும். நான் வந்து இந்த clap.waveங்கிற ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது நான் இமேஜ் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ .image இந்த clap.waveங்கிற ஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது என்ன டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஆடியோ டைப் ஃபைலு. ஸோ ஆடியோன்னு கொடுக்குறேன். இது என்ன ஃபைல் ஃபார்மேட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். இது வந்து வேவ் டைப் ஃபைல் ஃபார்மேட் நான் எடுத்திருக்கிறது. ஸோ இந்த ஆடியோ டேக்கில் வந்துட்டு நம்ம வேவ் டைப் ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா MP3 ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா OGG ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஃபார்மேட்ஸும் வந்துட்டு இந்த ஆடியோ டேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஆடியோவுமே டிஸ்பிளே ஆகலை. ஜஸ்ட் ஆடியோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பட் அதை ஷோ பண்ணோம்ல, அதுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆடியோ இருக்குது, ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதுக்காக இந்த ஆடியோ டேக்கில் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கண்ட்ரோல் அட்ரிபியூட் எதுக்குன்னா ப்ளே, பாஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல்ஸ் அந்த ஆடியோவில் இன்சர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ டேக். இப்போ இந்த ஆடியோ டேக் வந்துருச்சு. இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆடியோ வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் நான் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 2 செகண்ட்ஸ் இருக்கு. அந்த ஆடியோ வந்து எனக்கு ப்ளே ஆகலை. இங்கே ப்ளே பாஸ் பட்டன் இருக்குல்ல, நம்ம ப்ளே பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ப்ளே பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். இந்த ஆடியோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளேபேக் ஸ்பீடையும் நம்ம பட்ஜெட்லாம். ஓகேவா? இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த ஆடியோ டேக்கில் இருக்கும். நார்மல் ஸ்பீடு 0.15 2 வரைக்கும் நம்ம இதெல்லாம் வந்துட்டு நார்மல் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆடியோ வேணும்னா நம்ம டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ ப்ளே பாஸ் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகுது. எனக்கு இந்த பேஜை லோட் பண்ணும்போதே இந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆட்டோ ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஆட்டோ ப்ளே அட்ரிபியூட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகும்போதே இந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஆடியோ வந்து நின்றுது. ஜஸ்ட் அந்த பேஜ் லோட் ஆகும் மட்டும் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் ப்ளே ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கணும். பேஜ் லோட் ஆகும்போதும் ப்ளே ஆகணும், அதுக்கப்புறமும் ப்ளே ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடியோ டேக்லேயே வந்துட்டு லூப்புன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இதை கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு பேஜ் லோட் ஆகும்போது ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதை நம்ம மியூட் பண்ணோம்னா மியூட் ஆகிக்கும். ஓகே, இப்போ எனக்கு இந்த பேஜ் வந்து லோட் ஆகும்போதே எனக்கு இந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகணும், ஆனால் மியூட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மியூட்டடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகும்போது மியூட்டடில் இருக்குது, ஆனால் ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்குங்க, தெரியுதுங்களா? 0 1 0 ப்ளே ஆகிட்டே இருக்குது. இந்த ஆடியோ பேஜ் லோட் ஆகும்போது ப்ளே ஆச்சு. ஸோ இந்த மியூட்டை எடுத்து விட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த ஆடியோ வந்து கேட்கும். ஸோ இப்போ ஒரு சைலண்ட்டான பிளேஸில் இருக்காங்க, ஒரு பேஜை லோட் பண்ணுறோம், திடீர்னு ஒரு மாதிரி எம்பாரசிங் சவுண்ட் வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பேஜை லோட் பண்ணும்போது எனக்கு அந்த ஆடியோ வேண்டாம், ஆனால் லூப் ஆகிட்டே இருக்கணும், ஆனால் மியூட்டடில் லோட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மியூட்டட் டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஆடியோ டேக்குள்ளே நம்ம எத்தனை சோர்ஸ் அட்ரிபியூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு தனியாக இன்னொரு ஆடியோ டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆடியோ டேக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ டேக்குக்கு ஆட்டோ ப்ளேவை மட்டும் நான் எடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த ஆடியோ டேக் வந்து பேஜ் லோட் ஆகும்போது ப்ளே ஆகலை. இப்போ நான் ப்ளே பண்ணி
இப்ப ப்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லூப் வந்து ப்ளே ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு ப்ளே ஆக வேணாம். அதுக்கப்புறம் எனக்கு லூப் ஆயிட்டே இருக்கணும். அப்டின்னா, அந்த ஆட்டோ ப்ளே ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டோம்னா, அந்த மாரி ஆகும். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் ஆடியோ டேக். இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் சேஸஸ் ஆட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் அந்த ஆடியோ டேக்குக்கு அந்த ஸ்டைலிங்கு, ஃபார்மேட்டிங்கு, இந்த கலர் சேஞ்சிங்கு இது எல்லாமே வந்துட்டு சிஎஸ்எஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் ஆடியோ டேக். நெக்ஸ்ட் வீடியோல வீடியோ டேக் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.